கேளப்பா குருபதி மூன்றிலேற கெடிதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானம் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். என்னடா எடுத்த உடனே ஒரு பாட்டு பாடுறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. குரு பகவான் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு வரும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் வரும்ட்டு ஐயா புலிப்பாணி சித்தர் ஐயா 4 வார்த்தைகளில் இந்த கவியில் சொல்லியிருப்பார் பலன்களை. பொதுவாகவே குரு பகவான் பயிற்சி அடைகிறது வருஷத்துக்கு ஒரு முறை. மீனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க துல்லியமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் மீன ராசியாதிபதி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். ராசிக்கு 2வது பாவகத்தில் மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவர். கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு ரிஷப ராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதத்துக்கு 18ஆம் தேதி புதன்கிழமை மாறுறாருங்க. அப்போ ரிஷபராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் 379 நாட்கள் ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். வக்கரத்துக்கு போயிட்டு வர்றாரு, அப்புறம் பேசிக்கலாம். அப்போது ரிஷபராசியில் குரு பகவான் வராருன்னா மீனராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி. மீனராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி. அதுதான் அழகாக சொன்னார் புலிப்பாணி சித்தர் ஐயா. கேளப்பா குருபதி 3ல் ஏற கெடுதி மெத்தே செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். இதில் ஒரு விஷயம் கவனிக்கணுங்க. ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு போகிறாருன்னா, ஒரு பாவகத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தரமாட்டார். யாருடைய நட்சத்திரத்தில் எத்தனை நாள் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ குரு பகவான் 3வது பாவகத்தில் பகை தான். 379 நாள் பகை தான். அப்படின்னா 379 நாளுக்கும் மீனராசி நண்பர்களுக்கு கெடுதலே கொடுத்துருமா? இல்லை. யாருடைய நட்சத்திரத்தில் எத்தனை நாள் இருக்கிறாருன்னா, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12, 13 தேதி வரை சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரார். சூரியன் மீனராசி நண்பர்களுக்கு 6 குடையவர். 6வது பாவகத்துக்கு சொந்தக்காரர், 6வது பாத்தியத்துக்கு சொந்தக்காரர். பொதுவாகவே 6, 8, 12 இந்த 3 இடமும் மறைவு ஸ்தானம். அப்போது அந்த 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் எந்த இடத்துல பகை ஆவார்னா, ரிஷபத்தில் சூரியன் பகையாவார். சூரியன் பகை ஆகக்கூடிய இடத்துல சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கிய குரு பகவானும் பகையாயிடுவார். அப்போ நமக்கு அந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். 1 ரூபாய்க்கு குதிரை வாங்கிட்டு வந்து 1.5 ரூபாய்க்கு பில்லு போட்டு விற்கிறது 3/4 ரூபாய். எப்படி 1 ரூபாய்க்கு குதிரையை வாங்குகிறோம், 1.5 ரூபாய்க்கு பில்லு போடுறோம், விற்கிறது 3/4 ரூபாய். வாங்கினதும் நட்டம், அதுக்கு போட்ட தீனியும் நட்டம். இப்படி தான் இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரை. இத்தோடு போனால் பரவாயில்லையே, காசு பணம் போனால் பரவாயில்ல சார், சம்பாரிச்சுக்கிறேன் சார், மதிப்பு மரியாதை போயிடும், பேரு புகழ் போயிடும், பெயர் வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும், பத்திரமாக இருக்கணும், சூதானமாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. குரு பகவான் பகையும் ஆவார். அதாவது தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் குரு. உங்கள் ராசிக்கு 10 குடைய தொழில் ஸ்தானாதிபதி குரு. அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் சூரிய பகவானுடைய சாரம் வாங்கி பகையாகிறார். எந்த மாதிரியான அவப்பெயர் வரும்னா, புலிப்பாணி சித்தர் சொன்ன அந்த கவியிலேயே 3 அர்த்தம் வரும். அதாவது அகத்தில் களவும் போகும்னாரு. வண்டி வாகனம் களவு போகிறது, நகநட்டு களவு போகிறது, ஜாமாஞ்சட்டு களவு போகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகளும் ஏற்படுத்திடும். அதுபோக நம்ம மேலே அவப்பெயர் பழி வந்துடும். இந்த தம்பி இந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், இந்த பொண்ணு இந்த தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது, இல்லை இந்த தம்பி இந்த மாதிரியான ஒரு செயல் செய்துட்டார், ஒரு காசு பணம் திருடிட்டு போயிட்டார், ஒரு நகநட்டு திருடிட்டு போயிட்டார். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் களவு போகும்னு நினைக்காதீங்க. ஊராமூட்டில் நடந்த ஒரு விஷயத்துக்கு நாம் காரணம்ன்ட்டு நம்ம மேலே பழி வந்துடும். ஐயா, நம்மக்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், மானம் மரியாதை ஏகப்பட்டது, மதிப்பு மரியாதை நிறையா இருக்குது, அதுக்கு ஒரு பங்கம் வர அளவுக்கு நடந்துக்க கூடாது. இல்லை, ஊசி இடம் கொடுத்தாதானுங்க ஐயா நூல் உள்ளே போகும். இந்த நேரம் நமக்கு கெட்ட நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் ஏன் ஒரு சிக்கலில் மாட்டிக்க போகிறோம்?
சூடு கண்ட பூனை அடுப்படியில் சேராதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, உங்களை மாதிரி பெரியவங்க. அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு அடி வாங்குறீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத அடியாக இருக்கும். தயவு செய்து அந்த அடியை வாங்கிடாதீங்க. மே 1லிருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் சாமி சத்தியமாக உங்களுக்கு நேரம் சரியில்லை. நான் வண்டி வாகனத்தில் போகிறேன், போங்க, வேணான்னு சொல்ல வரல. வண்டியே ஓட்ட வேண்டாம், வீட்லேயே இருக்க நான் சொல்ல வரல. பொறுமையாக நிதானமாக போங்க. நீங்கள் போய் விழுந்துட்டு வரீங்க, பரவாயில்ல, 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கலாம், 2 மாதம் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம வண்டியில் ஒருத்தன் வந்து விழுந்துட்டான், அவனை நாம் தான் அடிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி பேர் வந்துடும், சட்ட சிக்கல் வந்துடும், வழக்கு பதிவாயிடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு தப்புக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த தப்புக்கு நாம் தான் காரணன்ற மாதிரி பேர் வச்சுருவாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு தெளிவாக இருந்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் மாற்றங்கள் வரதான் செய்யும். ஆனாலும் இந்த தருணத்தில் கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதுபோக 3வது பாவகத்தில் பகையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வாங்கிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார். ஃபஸ்ட்டு பாதிக்கிறது காதலர்கள். உசுருக்கு உசுரா, இவர் இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா அவர் கிடையாது, அப்படியெல்லாம் சொன்ன காதல் இந்த தருணத்தில் விரிச்சல் ஏற்பட்டுடும், மனஸ்தாபம் ஏற்பட்டுடும், பிரிவினைகள் கொடுத்துரும். சூதானமாக இருங்க. மீண்டும் 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 இதே வார்த்தையை சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நல்லது வந்தால் சந்தோஷம் ஐயா, கெட்டது வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கிடணும் இல்லையா? அதுக்காக தாங்க ஐயா மூச்சு பிடிச்சிக்கிட்டு இம்பிட்டு தூரம் சொல்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வந்துடும். கணவனுக்கு மனைவி மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் போயிடும், மனைவிக்கு கணவர் மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் போயிடும். அபிப்பிராயம்ன்றதில் பல அர்த்தம் இருக்குதுங்க, பல அர்த்தம் இருக்குது அபிப்பிராயம்ன்றதில். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரம், இந்த கிரகம், நாம் நல்லவங்க, மீனராசியில் பிறந்தோம், நாம் நல்லவங்க, நமக்கு நேரம் சரியில்லையே. ஒரு நேரம்தான் ஒருத்தரை ஆண்டியும் ஆக்கிடும், ஆண்டியாக இருக்கிறவனை அரசனையும் ஆக்கிடும். சரிங்களா? ஆண்டியாக இருக்கிறவரை அரசனையும் ஆக்கிவிடும், அரசனாக இருக்கிறவரை ஆண்டியும் ஆக்கிவிடும். அது நேர காலங்கள். சரி, கொஞ்சம் பத்திரமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மே 1 செப்டம்பர் 13, செப்டம்பர் 13, 4 மாதம் 13 நாட்கள். கை பத்திரம், கால் பத்திரம், வாய் பத்திரம். சரிங்களா? பேசுகிற வார்த்தை கூட தப்பாக போயிடும். என்னங்கன்னு நான் சொல்கிறோம், என்னடான்னு சொன்னேன்னு வரும். புரியுதுங்களா? இதனால் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். இருக்கிற வேலையை விட்டு விடலாம், வேண்டாம், வேண்டாம் விருப்பாக வேலை செய்யுங்க, தப்பில்லை. வேறு வழி இல்லாமல் வேலை செய்யுங்க, தப்பில்லை. கமிட்மெண்ட்டுக்காக வேலை செய்துட்டுருங்க. நல்ல நேரம் வரட்டும், யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிடலாம். சரி, செப்டம்பர் 13லிருந்து 2025 ஜனவரி வரைக்கும் குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் வாங்குகிறார். ஒரு கெடுதல் கொடுக்கக்கூடிய பிரபஞ்சம் கெடுதல் முடித்த உடனே அற்புதமாக ஆனந்தமான நேரத்தை கொடுக்க போகுது. குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில், ரோகிணி நட்சத்திரம், சந்திரன் எந்த இடத்துல உச்சமடைகிறாரோ, சந்திரனுக்கு உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு ரிஷபம் தானுங்க. சந்திரன் அப்படின்றவர் மீனராசி நண்பர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி. அவர் எந்த இடத்துல உச்சமடைவாரோ அந்த இடத்துல குரு போயிட்டு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் குரு சந்திர யோகம். மீனராசி நண்பர்களுக்கு திருமணம் நடந்துடுச்சு, 6 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, புத்திர பாக்கியம் இல்லைன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தா, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாகி போச்சு, கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாகி போச்சுன்னு விரக்தியில் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் சத்தியமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் வரும். எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்கலைன்னு என் வீடியோவை பார்க்காதீங்க. மீனராசி நண்பர்கள், உங்களுடைய ஜாதகத்தில் பாதகமாக இருக்குதா சாதகமாக இருக்குது எல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் அடையக்கூடிய இடத்துல குரு பகவான் புத்திர காரகன் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக புத்திர பாக்கியம் ஏற்படும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய, பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். 5வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன், சந்திரனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்குறார். இதில் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சொல்கிறேன் இருங்க. அப்போது குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கையில் 9வது பாவகத்தை பார்க்குறாருன்னா புத்திரபாக்கியம் உருவாகிறதுக்கு இன்னொரு காரணமே இருக்குது. சப்போஸ் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வ புண்ணிய சாபம் இருக்கும், கர்மா. அப்போது
5 பேர் அண்ணன் தம்பிங்க, 3 பேர் அண்ணன் தம்பிங்க, யாருக்குமே குழந்தை இல்லை. 3 பேர் அண்ணன் தம்பிங்க இல்லை 3 பேர் அக்கா தங்கச்சிங்க, யாருக்கும் கல்யாணம் ஆகலை. இதுதான் பூர்வ புண்ணிய சாபம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கூட இந்த நேரத்தில், குடும்பத்துக்குன்னு சொல்ல முடியாதுங்க, இந்த ராசியில் பிறந்திருக்கணும், மீன ராசியில் பிறந்திருக்கணும். இந்த நேரத்தில், அது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது, புத்திரஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் புத்திர காரகன் இருந்து உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த பிதிருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம், பிதிருஸ்தானம்னா என்ன அப்படின்னா அப்பா வர்க்கம், அந்த வழியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், அந்த சாபங்கள், அந்த கர்மாலாம் விலகிறதுக்கான நேரம். சரியா? அப்போது குரு பகவானுடைய பார்வைப்படுது, சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து படுது. இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு தருணம். பூர்வ புண்ணிய சாபம் நீங்கும், பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் சரியாகும், பாகப்பிரிவினை சரியாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுபோக குரு பகவானுடைய பார்வை மீனராசி நண்பர்களுக்கு 7வது பாவகத்தை பார்க்கறதுனால திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமானவங்க பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவீங்க. நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணம் நடந்துடும். லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. மீனராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. சம்பாதிப்பீங்க, பெருசாக நீங்கள் சாதிக்க முடியாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மீனராசி நண்பர்களுக்கு சம்பாதனை கிடைக்கும். ஏன்னா மிச்சம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. உங்கள் ராசியில் ராகு இருக்கிறாரு, அதுபோக ராசிக்கு 12 சனி இருக்கிறாரு. மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். பரவாயில்ல சார், அப்படியாவது இருக்கட்டும் சார், மாடு கறக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் சார், பூனை குடிக்கிற அளவுக்கு இருக்கட்டும். மாடு கறக்கலைன்னா பூனை என்னத்தை சார் குடிக்கும்? நானே சம்பாதிக்கலாம், எங்கே சார் நான் செலவு பண்ணுவேன்? என்னுடைய பிரச்சனைகள் எப்படி சார் நான் சரி பண்ணுவேன்? கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதே சார், சொல்ல தானே செய்வீங்க. இந்த நேரத்தில் மாடு கறக்கட்டும், பூனை குடிக்கட்டும், தப்பில்லை, நடக்கட்டும். எப்படியோ ஒன்று, கடன் இல்லாமல் இருந்தால் போதும், நிம்மதியாக இருந்தால் போதும், மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். 3 வேளை சாப்பிட வேணாம் சார், 2 வேளை சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருந்தால் போதும் சார். இது நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். இது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, அதாவது செப்டம்பர் 13லேருந்து 2025 ஜனவரி வரைக்கும் தான் இந்த மாதிரியான பலன்கள். ஸோ ஜனவரி மாதத்துக்கு மேலே மே மாதம் 15ஆம் தேதி வரை, ஏன்னா குரு பகவானுடைய பயிற்சி காலம் எம்பிட்டு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2024 வருஷத்தில் 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போது செவ்வாவுடைய நட்சத்திரம் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரத்தில் வராரு, பிறகு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வராரு, அதன் பிறகு செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதத்துக்கு மேலே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15, இந்த 3 மாதம் 3 மாதம் 15 நாள் 95 நாள் 105 நாள், இந்த 105 நாள் 3 மாதம் வந்து செவ்வாவுடைய நட்சத்திரத்தில், அதாவது குடும்பஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, பிறகு பிதிருஸ்தானாதிபதி, இந்த அமைப்புகளில் இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறது, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறது, உடல் உபாதைகள் சரியாகிறது, ஸ்கின் சம்மந்தப்பட்டது நிறைய நண்பர்களுக்கு தோல் வியாதிகள் கொடுத்துருக்கும், அந்த தோல் வியாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட்டுடும். எப்போ? 2025 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15. அந்த நேரத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு வெளியூர், வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் வரும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழுவீங்க. ஓகே, சூப்பர், நல்லது. ஆனால் நான் முதலே ஒரு வார்த்தை சொன்னேனுங்க, நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லும்போது நான் சொன்னேன், பிதிருஸ்தானாதிபதினு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேங்கன்ட்டு. என்னன்னா, இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து 2024 மே 1ஆம் தேதியிலிருந்து 2024 செப்டம்பர் மாதம் 13 தேதி வரை குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு சொன்னேன் இல்லைங்களா. சூரியன் அப்படின்றது பிதிருக்காரகன், அதாவது தகப்பன். பிதிருக்காரகன் நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து பிதிருஸ்தானத்தை பார்க்குறாரு. அது என்ன பண்ணோம்னா, மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய தந்தைக்கு கெண்டத்தை கொடுக்கும். சரியா? முக்கியமான கட்டம். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம அப்பா தான் முதல் கதாநாயகன். நிறைய நண்பர்களுக்கு, நிறைய நண்பர்களுடைய தந்தைக்கு இந்த நேரம் ஒரு ஆபத்தான ஒரு நேரம், பாதகமான ஒரு நேரம். மருத்துவ செலவோடு போனால் சந்தோஷம், ஆப்ரேஷன் செலவோடு வந்தாலும் சந்தோஷம், அதையும் மீறி உசுருக்கு சேதம் கொடுத்துருமா? இந்த நேரம் சத்தியமாக மீனராசி நண்பர்களுடைய தந்தைக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு அப்பாவுக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி நேரம் இருக்கா அப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க.
சார் அப்பாவுக்கு தொந்தரவு பண்ணுற நேரம் இருக்கான்னு பார்க்கணுமா சார்? ஐயா பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கான்றது பார்த்துக்கிடலாம். இல்லை, நம்ம ஜோதிடம் அப்படின்றதே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், சாதகத்தை பாதகத்தை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சித்தர்கள் காலத்திலேயே பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடன்ற ஒரு பொக்கிஷத்தை, அரிய பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம பயணிக்கிற பாதையில் 13வது கிலோமீட்டரில் பள்ளம் இருக்குது அப்படின்றது முன்கூட்டி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 12வது கிலோமீட்டருக்கு போகும்போது அப்படின்னு கரெக்டாக நறுக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். 13வது கிலோமீட்டரில் பள்ளம் இருக்குதே அப்படின்றது முன்கூட்டி தெரிஞ்சதுனால தானுங்க. தெரியாமல் போய் விழுந்தோம்னா மூஞ்சி முகர உடஞ்சி போயிடும்ல. தெரிஞ்சால் அந்த நேரத்தில் டக்குன்னு பிரேக் அடிச்சு பொறுமையாக சூதானமாக போவோமா போக மாட்டோமா? இதுதான் ஜோதிடம், வேறு ஒன்றும் கிடையாது. ஜோதிடத்தில் மாற்றலாம் முடியாது. மந்திரம் தந்திரம் யந்திரம் அதெல்லாம் வேற, அது வேற. ஜோதிடத்தில் இது நடக்கும் அப்படின்னா முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா 10வது மாடியிலேருந்து கீழே விழுறதுக்கும் 1வது மாடியிலேருந்து கீழே விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் நேர காலங்கள் அறிஞ்சு பார்த்துக்கலாம். பட்டம் பார்த்து பயிர் செய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. 3 மாதம் 4 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் அந்த பழமொழி கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்குத்தான். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சாதகமான பலன்களை பண்ணுங்கள், சாதகமான விஷயங்களை பண்ணுங்கள். பாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சாதகமான ஒரு விஷயத்தை பண்ண வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி நண்பர்களே, ரொம்ப நேரம் பேசிட்டேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. காளிதாஸ் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனல். என்னுடைய சேனலை பார்த்தமைக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டு, இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.